பண்ணி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்க ரத்தத்தை எடுத்து ஒரு தடவை வாய்ப்பு பார்த்து வரணும். ஒரு ப்ரோக்ராம் அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களது பிறந்த நாள் 52வது பிறந்த நாள். ஆண்டுதோறும் மக்கள் நலப்பணிகளில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய பிறந்த நாளாக, ஏழை எளிய மக்களுக்கு எப்போதும் பலனளிக்கக்கூடிய பிறந்த நாளாக இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று முதல் பிறந்த நாள். இந்த நாளில் தமிழகத்து முதல்வர் அவர்களின் அன்பான வேண்டுகோளாக, அவருடைய பிறந்த நாள் செய்தியாக எங்களுக்கு தந்திருக்கின்ற தகவல், மிகுந்த பொறுப்புடனும் இந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செயல்பாடுகளை செய்து எனது பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்பதுதான். அதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மக்கள் பணிகளை மேற்கொள்வது போல இந்த ஆண்டு தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று, நாளை மற்றும் 22 திங்கட்கிழமை 20 மருத்துவ முகாம்கள், அனைத்து மருத்துவங்களும் கிடைக்கக்கூடிய அளவில் தனியார் மருத்துவமனைகளோடு இணைந்து இதை செய்கிறோம். இன்றைக்கு தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வினோதகன் மருத்துவமனையினுடைய பல்துறை மருத்துவர்களின் மேற்பார்வையில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. நாளை காலை தஞ்சை பூக்கார தெரு கணேசா வித்யாசாலா பள்ளியிலும், நாணயக்கார செட்டி தெரு பள்ளியிலும் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தஞ்சையினுடைய தொகுதிக்குட்பட்ட வட்டக்கழகங்கள், பேரூர் கழகம், ஒன்றிய கழகங்களில் கிளைக்கழகங்கள் வரை பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குதல், மாணவர்களுக்கு பல்லாயிரம் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், நோட்டு, பேனா, பென்சில் தேவை என்னவோ அதை அறிந்து அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து நான் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினராக முதல் அரசு சம்பளத்தை பெற்று வருகிறேன். அந்த சம்பளம் தஞ்சாவூர்ல குறிப்பிட்ட சில சர்வ மத ஆலயங்கள்ல உணவு வழங்குவதற்கும், கல்வி உதவி கேட்டு என்னிடத்துல சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல தனிப்பட்ட முறையில் கேட்டவர்களுக்கு 5 நபர்களுக்கும் கொடுக்கிறோம். நாளை பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு மண்டபத்தில் கலை பண்பாட்டு மையம் சார்பில் நலிந்த கலைஞர்கள், திறன் வாய்ந்த கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு ஒரு கலை விழா மற்றும் உதவி வழங்கும் விழா நடத்துறோம். அதுலேயும் பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், நடப்பதற்கு ஏதுவான ஸ்டிக்கு, இதை போன்ற நலப்பொருள்கள்லாம் கொடுக்குறோம். நலிந்த கலைஞர் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை எல்லாம் நாளைக்கு செய்கிறோம். இப்படி திட்டமிட்டு 3 நாட்கள் இந்த பிறந்த நாள் விழாக்கள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 100க்கும் மேற்பட்ட இடங்கள் அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு வீதியிலும் தளபதி முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 2 நாள் சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் எல்லாரும் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டிய அவசியம். ஆகவே பொறுப்பாளர்களும் அதுல தான் இருப்பாங்க. அதைத் தொடர்ந்து தளபதியின் பிறந்த நாள் இந்த ஓராண்டுக்கும் மாதம்
பல நலத்திட்ட விழாக்களை முன்னெடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த உங்களுடைய மாவட்ட பகுதி உள்ள சுமார் எவ்வளவு மதிப்பீட்டுல இந்த திட்டங்கள் மொத்தமா, அதாவது அரசு சாராத தொகை இல்லையா? ஆமா ஆமா நீங்களும் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை முதல் ஆமா உங்களுடைய மாவட்ட அவருடைய தோராயமா எவ்வளவு செலவு பண்ணுங்க, அதாவது இந்த நலத்திட்ட உதவிகள் பண்றீங்க? இந்த பிறந்த நாளை மையமாக வைத்து இந்த ஜூன் 20 ஜூலை 20 வரையிலும் திட்டமிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. கழகத்தாளர்களின் சொந்த நிதி 30 லட்சம் ரூபாய் மதிப்புல திட்டமிட்டு நலத்திட்ட பணிகளை நாங்க மேற்கொள்றோம். வெற்று விளம்பரங்களை தவிர்க்க வேண்டும், பேனர் வைக்கிறத தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே அறிவுறுத்தலை நாங்க எங்க கழக நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆர்வமும் அன்பும் மிக்கவர்கள் ஆங்காங்கே விளம்பரங்கள் செய்வது என்பது நடைமுறையில உள்ளது. எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் விளம்பரங்களை தவிர்த்து நல்ல செயல்களுக்கு அந்த தொகைகள் பயன்படுத்தப்படுது. நான் சொல்ற 30 லட்சமும் நலத்திட்ட உதவிகள் தான் 30 நாள்ல பண்றோம். அதுல முதல் கட்டமா நான் என்னுடைய முதல் மாத சம்பளம் 1 லட்சத்தை பிறந்த நாள் நலத்திட்டங்களுக்கு வழங்குகிறேன். ஒரு விளம்பரம் வந்தா அதுல அது சேராது. இது முதல்வருடைய உத்தரவுலாம் கிடையாது. கிடையாது. ஆமா ஆமா ஆமா. சரி.